கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் பின்பாகம். சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவ சமாதானத்தை நாடாததால் அநேக குடும்பங்களில் சமாதானம் இருப்பதில்லை. கணவனும் மனைவியும் கீரியும் பாம்பும் போல இருக்கிறார்கள். வீட்டிற்குள் நுழைந்தாலே எரிச்சலின் ஆவி அவர்களை பற்றி பிடித்திருக்கிறதை காண முடிகிறது. சண்டை சச்சரவுகளையும் உரத்த சத்தத்தில் பேசப்படும் கீழ்த்தரமான வார்த்தைகளையுமே சில குடும்பங்களில் பார்க்க முடிகிறது. நான் உங்களை சமாதானத்திற்கே அழைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவதை ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும். தேவன் தருகிற சமாதானம் எத்தனை அருமையானது! அது அமர்ந்த தண்ணீரை போன்று இனிமையானது. கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உங்களை அழைக்கிற தேவன் சமாதான கர்த்தர். அவருடைய நாமங்களில் ஒன்று சமாதான பிரபு என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் உங்களை அழைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் தராமல் இருப்பாரோ? உங்களுடைய வாழ்க்கையில் வீசுகிற புயலையும் கொந்தளிக்கிற கடலையும் அதட்டி அமைதல் படுத்தாமல் இருப்பாரோ? அவர் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவது நிச்சயம். வேதம் சொல்லுகிறது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போதானாலும் சரி, சமாதானத்தை கூறியே ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். ஒரு வீட்டிற்குள் நுழையும் போது அந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு நிரூபத்திலும் சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக என்றும், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்றும், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்றும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ஆம் என கண்பானவர்களே, உங்களுடைய சமாதானத்திற்கு விரோதமாக சத்துரு எழும்பி வரும்போது உங்களை அழைத்த சமாதான பிரபுவை நோக்கி பாருங்கள். அவரிடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளையெல்லாம் தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, உம்மை மனதார துதிக்கிறோம். நீங்கள் சமாதான பிரபு. உங்கள் சமாதானத்தால் எங்களை நிரப்புங்க. எல்லா குடும்பத்திலும் சமாதானம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.